பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கிறது. அதை கேட்கணும்னு சொன்னால் அது அவங்களால முடியாது. ஸோ ரொம்ப பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சஹஸ்ரார சக்கரம் முடிஞ்சப்புறம் இந்த ஓம்ங்கிறது வந்து ரொம்ப அந்த ஹை ஃப்ரீக்குவென்சியில், அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஒரு இதுக்கும் ஒரு நோட்ஸ் இருக்குது அந்த பீஜ மந்திரங்களுக்கு. இந்த ஓமும் அந்த அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் நோட்டில் சொல்லணும். சஹஸ்ராரத்துக்கு சொல்லக்கூடிய நோட்டை வேறு, மூலாதார சக்கரத்தில் இருக்க போது சொல்லக்கூடிய அந்த டோனல் ஃப்ரீக்குவென்சி வேறு. ஸோ இப்போது வந்து நான் உங்களுக்கு சஹஸ்ரா சக்கரத்தில் இருக்கும்போது அந்த ஹையர் நோட்டில் சொல்கிறோம். அதனால் நம்ம இந்த ஒரு ஆடியோவில் வந்து நம்ம வீடியோவில் நம்ம அந்த டோனல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டோனல் வேரியேஷன்ஸை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக அவங்க வரும்போது அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய வாய்ஸோட கண்டிஷன், அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய இன்னும் வியாதிகள் அவங்களுக்கு இருந்திருக்கு, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்சனுக்கு வந்து இவ்வளோ நேரம் சொல்லலாம், இந்த ஃப்ரீக்குவென்சியில் சொல்லலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். அதனால் இதை ஜென்ரலைஸ் பண்ணி நான் கொடுக்க முடியாது இங்கே. ஆனால் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஷண்முக முத்ரா அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஷண்முக முத்ராவை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களுடைய அவருடைய வந்து சொல்லியிருக்காரு, இது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய கைடன்ஸில் முத்ரா பற்றி ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டது. திருமதி அபர்ணா சௌத்ரி அவர்கள் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் போட்டிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 7 நிமிஷம்லாம் நம்மளால் இப்போ ஆரம்பத்தில் பண்ணவே முடியாது. ஷண்முக முத்ரை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண் இப்படி லைட்டாக இங்கே மூடுறது இந்த ஃபிங்கர் வச்சு. அடுத்தது இந்த மூக்கு கிட்ட இந்த இடத்துல இந்த மூக்கை மூடக்கூடாது இங்கே. அடுத்தது இந்த மூக்கு கீழே இந்த ஃபிங்கர் வரும், அதுக்கடுத்து இந்த ஃபிங்கர் வரும். கட்டவெல்லால் காதை நல்லா மூடிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இதை வச்சுட்டு இந்த ரொம்ப அழுத்தக்கூடாது, முகத்தில் எந்த ஒரு ரொம்ப அழுத்தமும் கொடுக்காம நம்ம இந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இதுக்குன்னு சில ஸ்டாண்டெல்லாம் வருது, அதை கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும்போது என்னாகும், இந்த ஓம்ங்கிற அந்த ஒலி வந்து நமக்கு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது, பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருந்திருக்கு, அந்த ஒலியை நம்ம கேட்க முடியும். ஓம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை விட ஓமை கேட்கறதுக்கு முயற்சி செய்வது தான் சரியான மெத்தட். அதாவது நம்மளோட பெரியவங்க கிட்ட போகிறோம், அங்கே போய் லொடலுடன் பேசுறது நல்லதா, அவங்க சொல்கிறது கேட்குறது நல்லதா? அதே மாதிரி தான் நம்ம குரு முன்னாடி போகிறோம், குரு சொல்கிறது கேட்குறது நல்லதா, நம்ம பேசுறது நல்லதா? அதே போல் இந்த ஓமையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னாக்கா, இந்த ஓமை நம்ம ஹியர் பண்ணணும். முதல்ல அந்த ஓம்ங்கிற வைப்ரேஷனோட நம்மளை வந்து ஒருமிச்சுக்கணும். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகும், நமக்கு இந்த சித்த சுத்திங்கிறது வரும்.